அந்த பொண்ணு கூட சுத்துது பாரு இன்னொரு பொண்ணு, அதை பிடிக்கும். அந்த பொண்ணு பர்சனல் போட்டோஸ்லாம் எனக்கு அமைச்சிருக்கு, அதெல்லாம் வச்சிருக்கான். How can he cheat me? இந்த புத்தி பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் நான் சொல்றேன், எல்லாருக்குமே you have lot of ambitions. No, I'll become this, I'll become that. But let me tell you, how many of you can 100% tell me this? நான் இன்னைக்கு ஒன்று யோசிக்கிறேன் சார், நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன், நாளைக்கு அந்த ஃபீல் மாறுது, நாளைக்கு நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். How many of you have gone through that? Be honest. Oh, thank you so much for that honest hands. Wonderful. So your thoughts are not one. Agree? So now the same person will get into a relationship. What will happen? இந்த பொண்ணு பிடிக்கும், இப்ப பிடிக்கும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிடிக்காது. அந்த பொண்ணு கூட சுத்துது பாரு இன்னொரு பொண்ணு, அதை பிடிக்கும். அது கூட எவ்வளவு நாளைக்கு பிடிக்கும்? அந்த பொண்ணு எஸ் சொல்றதுக்கும் பிடிக்கும். அனிமல் என்ன பண்ணும்? ஒரு பழத்தை சாப்பிடும், அப்புறம் அடுத்த பழத்தை பார்க்கும், அதை சாப்பிடும். இப்ப பழம்க்கு சென்ஸ் இல்ல, இந்த பழத்தை தூக்கி போட்டோன்னே அடுத்த பழத்தை பிடிச்ச அந்த பழம் கோச்சுக்காது, ஏன்னா பழம் நோ சென்ஸ். ஆனா ஹியூமன் அப்படி இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட பழகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகும்போது இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வலிக்கும். பல பெண்களுக்கு என்ன தெரியுமா, நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன் சார், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் சார், அதை எப்படியாவது அடைவேன் சார், I cannot leave him sir. How can he cheat me? இந்த புத்தியை படிப்புல காட்டியிருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப லைஃப்ல. நான் சொல்றது எதையுமே தலையில எடுத்துக்காத, அது உயர்ந்த நிலை. ஆனா நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோ. இங்க இருக்கிற எத்தனை பேரோட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி என் புள்ள நல்ல டாக்டர் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு தபோண்டா வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்க நிறைய பேர் ஹாஸ்டல்ல இருப்பீங்க, எங்க இருப்பீங்க, புள்ள சாப்பிட்டுச்சா தூங்குச்சா? உண்மையாவே சொல்லு, போன் பண்ணி அம்மா கிட்ட சாப்பிட்டியா அந்த கேட்கிற ஃபீல் தனிடா. எத்தனை தடவை பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ போன் பண்ணி என்னதான் பேச முடியும்? என்னதான் இருக்கு பேச? 10 நாள் பேசுவியா, 15 நாள் பேசுவியா, என்ன பேசுவா? Touch your heart and tell me, how many of you here, how many of your parents நைட்டு தூங்கும் போது கால் வலி கை வலின்னு சொல்றாங்க? சும்மா சொல்லுங்க, வீட்டுக்கு போயிருப்பீங்களே, அவங்க போய் சொல்லுங்க, உண்மையாக வலிக்குது காலு. ரைட் நவ் ஐம் டாக்கிங் நோ. இந்த நிமிஷம் எத்தனை ஊர்ல எத்தனை பேரண்ட்ஸ் எத்தனை இடத்துல ரோட்ல போகும்போது ஹார்ட் அட்டாக், வீட்டுல இருக்கும் போது ஹார்ட் அட்டாக், ஓவரா சுகர் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, கிட்னி ஃபெயில், இது அதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்காங்கடா. உன்னோட ஃபியூச்சருக்காக ஓடுறிய, என்னைக்காவது உன் பாஸ்ட்ல உன் கூட கஷ்டப்பட்டவங்க என்னைக்கடா நினைக்க போற? நீ ஒண்ணுமே இல்லாத நாள்ல இருந்து, நீ ஜீரோல இருந்து உனக்கு அடையாளமே என்னன்னு தெரியாத போதுல இருந்து தூக்கி வளர்த்த உன்னோட பேரண்ட்ஸ்க்கு என்னடா கொடுக்க போற? நன்றி எங்கடா போச்சுன்ற பல பேருக்கு. நன்றி இல்லாத எப்படி டாக்டர் ஆவ, எப்படி படிப்பு உள்ள இறங்கும், எப்படி உட்காரும் போது கிளாஸ் கவனிக்க முடியும்? ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்ற போற, அதுல சின்ன தீட்டு கூட பற்றக்கூடாதுடா. தீட்டுனா என்ன தெரியுமாடா? இந்த தபம் அப்போ கெட்ட எண்ணம் உள்ள வர்றது தீட்டுறா. இந்த ஹார்ட் பீட் செக் பண்ணுவீங்களா, ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு அந்த ஹார்ட் பீட் அடிக்கும்ல, அது என்ன தெரியுமாடா சொல்லுது? நீ என் தெய்வம், நீ என் தெய்வம், நீ என்ன தெய்வம்னு சொல்லுது அந்த ஸ்டெத்தோஸ்கோப்ல. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்பயே சொல்றேன், நான் சொல்றது யாருக்கு தெரியுமா புரியும்? அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சவனுக்கு மட்டும்தான் அது புரியும். அப்பாவோட 15 கிரெடிட் கார்டு 20 கிரெடிட் கார்டு, அதுல ஏதோ ஒரு கிரெடிட் கார்டுல ஃபீஸ் பே பண்ற பையனுக்கு பொண்ணுக்கு நான் சொன்னது புரியாதுடா. கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்றது புரியும். நீ உன்னை காப்பாத்திக்காக வரலடா, யாரோ சாக போறான், அவனை நிறுத்த போற. கஷ்டப்படுற ஏதோ ஒரு ஆட்டோக்காரனோட உயிரை காப்பாற்ற போற, ஏதோ ஒரு கஷ்டப்படுற ஒரு அம்மாவோட குழந்தை உயிரை காப்பாற்ற போற, ஒரு வயசான அப்பா அந்த வீட்டுக்கே அவர் தான், அவரை காப்பாற்ற போற. ஒரு பையன் வந்தான், எல்லா போட்டோவும் எடுத்து வச்சிருக்கான், அந்த பொண்ணோட போட்டோ, அந்த பொண்ணு பர்சனல் போட்டோஸ்லாம் எனக்கு அமைச்சிருக்கான், அதெல்லாம் வச்சிருக்கான். ஏன்டா அதெல்லாம் வச்ச, நீ கவுன்சிலிங் வந்திருக்க, எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டேன். கவுன்சிலிங் தானே வந்திருக்கேன். இது எதுக்கு வச்சிருக்கா? இல்லைண்ணா, அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னா. அப்புறம் எப்படி அந்த பொண்ணை பொண்டாட்டி அவளால பார்க்க முடிஞ்சது? ஏண்டா மனைவி யாரா? அம்மாவோட இன்னொரு ரூபண்டா. அந்த பக்குவம் வராத பொண்ணுங்க தேடாதுன்ற அந்த பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா எப்ப தெரியுமா வரும்? நீ வேலைக்கு போயிட்டு ஒரு வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு 4 பேர் கஷ்டப்படுறவனை பார்த்தேன்னு வச்சுக்கேன், அப்போ உனக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு லைஃப் சூஸ் பண்ணணும். ராயலா அப்பா காசுல வந்து இங்க சாப்பிட்டுக்கிட்டு
அப்பா காசுல எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வாங்குற ட்ரெஸ், காதுக்கு மேட்சிங் தோடு, ஷூஸ், செருப்பு எல்லாம் அப்பா காசு. ஆனா உனக்கு அறிவே இல்லப்பா, உனக்கு கோவம் வருதுப்பா. நீ ஏன்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்? உன்னை அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. நீ தான் அவர் இத்தனை வருஷமா இன்னும் புரிஞ்சுக்கல. Unless you become a mother, you will not understand your mother. Unless you become a father, you will never understand your father.